எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்துக்கு நாமக்கல் மாவட்ட போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சாலையோரங்களில் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை. வேறு இடங்களை தேர்வு செய்து அனுமதி பெற்றுக் கொள்ளும்படி எஸ்பி தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் பிரேமலதாவின் ரோட் ஷோவுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்ட் பண்றாங்க அப்படிங்கறத மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டியாச்சு. இப்ப இதன் மூலமா டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பிரச்சாரத்தை ரொம்ப தெளிவா ரத்து பண்ணியாச்சு. இதை எதிர்த்து அந்த தலைவர்களால கூட பேச முடியல. காவல்துறை சதி செய்து விட்டது, அரசு சதி செய்து விட்ட எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் டிஎம்கே. எதையுமே சட்டபூர்வமா செய்வாங்க, இல்லாட்டி விஞ்ஞானபூர்வமா டிஎம்கே. அதாவது அதிகாரம் செலுத்துவது அப்படின்னா என்னங்கறத டிஎம்கே இருந்து கத்துக்கணும். பிஜேபி இத்தனை வருஷமா மத்தியில ஆட்சியில இருக்கு. ஒரு ராபர்ட் வதேரா மேல கூட கை வைக்க முடியல. கவர்னன்ஸ் பண்றாங்க, ஆனா பவரை எக்ஸிக்யூட் பண்றது. தமிழ்ல சொல்றதுன்னா மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறார், இன்னும் அதிகாரம் செலுத்தல. அதிகாரம் கையில கிடைச்சாச்சுன்னா அதிகாரம் செலுத்துவதில் டிஎம்கே விஞ்சி இன்னொரு கட்சி கிடையாது.